வார்னிங் சவுண்டு இன்னும் வரதுக்கு காரணம் உள்ளே வந்து அது ஆனில் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டரி இன்ஃபெயில்டுன்றனால நம்ம பேட்டரி ரிலீஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். ஒரு சில மாடலில் நம்ம எஸ்எஸ்டி கார்டு டேமேஜ் ஆகலைன்னு நினச்சிட்டு கழட்டுவோம். பட் எஸ்எஸ்டி கார்டு உள்ளே உடஞ்சிருக்கும். உடஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு கழட்டுவோம். கடைசியில் பார்த்தா உள்ளே உடையாமல் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் பார்த்து கொடுத்த லேப்டாப் தான். முதல்ல வந்து எங்கேயும் சர்வீஸ் கொடுத்த இடத்துல அந்த ஃபிட்டிங் உட்கார்ற இடத்துல வந்து லாக்கை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் அன்றைக்கி கவனிச்சிருந்தேன். திருப்பி நான் வராதாக்கும் அப்படின்னு நினச்சது. இப்போ கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது நான் ரெடி பண்ணி கொடுத்து. இப்போ சென்னை போயிட்டு வந்த கஸ்டமர் திருப்பி வந்திருக்காங்க, இங்கே வந்து எடுக்கலை. ஸோ அந்த ட்ராவலில் ஏதோ ஆகிருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, இதுதான் அந்த எஸ்எஸ்டி கார்டு. சொன்ன மாதிரியே கரண்ட் இருக்கு. அவங்களுக்கு இந்த வார்னிங் எல்லாமே இதனால தான் வருது. எஸ்எஸ்டி கார்டை நம்ம லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்டி கார்டு எதையாவது தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், பேட்டரியோட லிங்கை வந்து நம்ம கழட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவுமே டச் பண்ணணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு வேறு எரர் ஆயிடும். இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் இல்லை, அதனால இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டர் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதுக்குரிய ப்ராப்ளமே. இந்த இடத்துல ஸ்க்ரூ வரணும். ஸ்க்ரூ போகிற பிரச்சனை என்னென்னா, ஆல்டரேஷன் பண்ணி இருக்கிறதுனால அப்படி இதில் வந்து பழைய ஹார்ட் டிஸ்க் வரணும். அதை எடுத்துகிட்டு எஸ்எஸ்டி மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கோல்டு பிளேட்டர் 2, 3 இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரூ போகிற இடத்துல ஃபிட்டாக ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் மறைக்கணும். ஸோ இனி இந்த பிளேட் வந்து தனியாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கனால இது வெளில ரிலீஸும் ஆகாது, சேக்கும் ஆகாது. அவ்வளோதான். இனி நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்க்கலாம்.
ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு, சாரி எஸ்எஸ்டி ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்க வேண்டியதுதான். ADMINB3. அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்டு. சர்வீஸ் பார்க்குற